நமஸ்தே. இன்னைக்கு விஷாரத் பூர்வார்த்திலிருந்து நவீன கஹானி கலஷ். இது பேப்பர் ஃபஸ்ட்டு. இல்லை நாதான் தோஸ்த். அதில் டிப்பணி பார்க்கலாம். ஷியாமா उपन्यास सम्राट मुंशी प्रेमचंद को कहानियों में नादान दोस्त भी एक है. उपन्यास सम्राट அவருடைய முன்ஷி பிரேம்சந்தனுடைய கதையில் नादान दोस्त ஒரு கதை. ஷியாமா इसी कहानी का पात्र है. ஷியாமா இந்த கதையினுடைய ஒரு கேரக்டர். आगे उसका चरित्र चित्रण दिया गया है. அவங்களுடைய கேரக்டர் நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஷியாமா अपने बड़े भाई केशव की तरफ जिज्ञासा होती है. ஷியாமா தன்னுடைய அண்ணன் கேஷவ் மாதிரி சரி. ஜிக்ஞாசா மீன்ஸ் ஒரு ஆசை, அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை அந்த பொண்ணுக்கு இருந்தது. வக ஜானா சாத்தி ஹை கி அண்டே கைசே ஹோத்தி ஹை. அவள் ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நினச்சான். என்னென்னா அண்டா மீன்ஸ் எக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. சிடியா அண்டே சே கைசே நிக்கல்த்தி ஹை. சிடியா அந்த எக்கிலிருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சான். इसलिए वह अपने भाई का कहना मानती है. இதனால் அவங்க அண்ணன் என்னென்ன சொல்கிறானோ எல்லாத்தையும் செய்கிறாவ கேட்குறான். ஷியாமா अपने भैया को होशियार मानती है. ஷியாமா என்ன பண்ணுறா, தன்னுடைய அண்ணனை ரொம்ப புத்திசாலி நினைக்கிறாவோ. केशव घोंसले को धूप से बचाने के लिए टोकरी रखना चाहता है. கேஷவ் என்ன பண்ணுறான், அந்த கோஸ்லா மீன்ஸ் நெஸ்ட், அந்த கூண்டை எப்படியாவது வெயிலிருந்து காப்பாற்றுறதுக்காக டோக்கரி மீன்ஸ் ஒரு கூடை எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறான். तो वह टोकरी ला देती है. அப்போ கரெக்டாக அந்த கூடை எடுத்துகிட்டு கொடுக்குறான். अंडों की मुलायम कपड़े पर रखना चाहता है तो वह चितड़े ला देती है. அண்ட் மீன்ஸ் அந்த எக்கை ரொம்ப சாஃப்டான ஒரு துணியில் வைக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக அவன் என்ன பண்ணுறா, சித்திரை மீன்ஸ் அந்த வைக்கோல் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு கொடுக்குறான். ये सब करके समझ लेती है कि अंडों की हिफाजत हो गई है. இதிலிருந்து அவன் தெரிஞ்சுக்கிறான். என்னென்னா அது ஒரு கூடையில் வச்சாச்சு, அதுக்கடுத்து சாஃப்டான ஒரு திங்ஸ் வச்சாச்சு. இதிலிருந்து அந்த எக்கு ரொம்ப இஃபாசத்து மீன்ஸ் ரொம்ப சேஃப்டியாக இருக்குன்னு நினச்சிட்டான். கேஷவ் தக்தே पर चढ़कर अंडे को देख लेता है. கேஷவ் என்ன பண்ணுறா, தக்தே மீன்ஸ் ஒரு ஸ்டூல் போட்டுட்டு மேலே ஏறி பார்க்குறான் அந்த எக்கு எப்படி இருக்குன்னு. ஷியாமா பி உன் अंडों को देखना चाहती है. ஷியாமாவும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறான். मगर उसके गिर जाने का खतरा है. ஆனால் அவள் கீழே அப்படியே விழுந்துருவோன்னு ஒரு ஆபத்து இருந்தது. इसलिए கேஷவ் ஷியாமா கோ தக்தே பர் நெஹி சடாத்தா. அதனால் கேஷவ் என்ன பண்ணுறான், ஷியாமாவை அதில் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறான். இஸ்ஸே வக நாராஜ் ஹோ ஜாத்தி ஹை. இதனால் அவள் ரொம்ப கோவப்படுறான். சிடியா அண்டே கீ நீச்சை கிராத்தி ஹை. சிடியா அந்த எக்கு எல்லாத்தையும் கீழே போட்டுடுது. அண்டே டூச் ஜாத்தி ஹை. அந்த அண்டா எக்கு உடஞ்சி போகுது. தேக்கர் ஷியாமா சம்ஜாத்தி ஹை கி சிடியா கே பச்சை உடு கயே ஹை. இதை பார்த்த உடனே ஷியாமாவுக்கு என்ன நினைக்கிறான்னா, அங்கே சிடியா அந்த அந்த பேர்டனுடைய அந்த குழந்தைங்கள்லாம் அந்த எக்கிலேருந்து கிளம்பி போயிடுச்சுங்க, எல்லாம் ஃப்ளை ஆகிடுச்சுங்கன்னு நினைக்கிறான். கேஷவ் தேக்கர் சாந்தா ஹை கி அண்டே கிர்கர் டூட்டு கயே ஹை. ஆனால் கேஷவ் ஒண்டி சொல்கிறான், அந்த அண்டை எல்லாத்தையும் கீழே தள்ளினதுனால உடஞ்சி போச்சுன்னு. ஷியாமா சமஸ்தி ஹை கி கேஷவ்னே அண்டே கோ டீக்கு சே நெஹி ரக்கா. ஷியாமா புரிஞ்சுக்கிறா, கேஷவ் அந்த எக்ஸ் எல்லாம் ஒழுங்காக வைக்கலை, அதனால தான் அது கீழே உடஞ்சிடுச்சுன்னு. இஸ்லியே வே லுடுக்கர் கிர்கயே ஹை. அதனால தான் அது கீழே விழுந்துட்டுருக்கு அப்படின்னு. भैया को सजा दिलाने के लिए ஷியாமா माँ से सच्चाई सुनाती है. தன்னுடைய அண்ணனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி தரத்துக்காக ஷியாமா எல்லா உண்மையும் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறான். வஹபி சிடியும் கா நாதான் தோஸ்து நிகழ்த்தி ஹை. அவளும் அந்த பேர்டனுடைய நாதான் தோஸ்து மீன்ஸ் ரொம்ப ஒன்றுமே தெரியாத அறியாத அந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது. अंडों की रक्षा करना जाकर अंडों के नष्ट होने का कारण बन जाती है. அண்டாவை எப்படியாவது சேஃப்டி பண்ணணும்னு நினச்சிட்டு அதை நஷ்டம் பண்ணுறது ஒரு காரணமாக இவளும் ஒன்று ஆயிட்டான். ஷியாமா கா ஸ்வபாவ் அந்நிய கிசி பி பச்சா கா ஹி ஸ்வபா ஹை. ஷியாமானுடைய ஸ்வபாவம், அவங்களுடைய அந்த நேச்சர் எப்படி இருக்குன்னா மற்ற எல்லா குழந்தைங்களுடைய நேச்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. उसका चरित्र सहज रूप में हुआ है. அவங்களுடைய
சரித்திரம் மீன்ஸ் கேரக்டர் வந்து ரொம்ப சகஜமான ஒரு ரூபத்தில் முன்ஷி பிரேம்சந்த் வந்து ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு போயிருக்காரு. முதல்ல வந்து நான் நாதாந்தோஸில் கேஷவ் வந்து எடுத்திருக்கேன் நான் டிப்பனி. இப்போ வந்து ஷியாமா எடுத்திருக்கேன். ஷியாமாவும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் படிச்சுட்டு நல்லா எழுத கற்றுக்கோங்க. ஏன்னா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.